புதுசாக பார்க்குற அனைவரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சத்து. ஏன்னா கஞ்சி குடிக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து சாதம் சாப்பிட முடியாது. இது வந்து லப்பர் மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை தடவை செஞ்சாலும் இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. அந்த மாதிரினா இது 99% 100% இது குழந்தைங்களுக்கு புட்டாக செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப மாவு அரைக்காதுங்க. கருப்பரிசி கொஞ்சம் ஆடாக இருக்கும். ஆனால் ரொம்ப நொய்யாகவும் அரைச்சிடாதீங்க. இப்போ நம்ம அரிசி சாப்பாட்டு அரிசியெல்லாம் கொஞ்சம் நொய்யாக அரைச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். இது வேகாது. அதனால் ஓரளவுக்கு பார்த்து, ரொம்ப நெய்ஸாக வேணாம், ரொம்ப சொரன்னு வேணாம், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. வாங்க, இது வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு, நிறைய போட்டாதீங்க, உப்பு போடாதே இருக்காதீங்க. உப்பு தான் டேஸ்ட்டு. ஏலக்காய் இதிலே அரைச்சிட்டோம். உப்பு போட்டு லேசாக தண்ணி தெளித்து இப்படி பிடிச்சா பிடிக்கிற மாதிரி கொலன்னு பிணைஞ்சிடாதீங்க. அது மாதிரி பிணையெல்லாம் வாங்கப்போம். அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இது வந்து தண்ணி தெளித்து பிணைக்குள்ள மாவு உதிரி ஆகும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் உப்பு பாருங்கள், ஒரே சிட்டிகை, அவ்வளோதான். அந்த டேஸ்ட்டு எப்பயுமே இனிப்பு செஞ்சோம்னா அதுக்கு உப்பு கட்டாயம் தேவை. அவ்வளோ கலக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பண்ணுங்க. ஒட்டுக்கா ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. லேசாக தண்ணி தெளித்து அவசரப்பட்டுறாதீங்க. தண்ணி மட்டும் மொத்தமாக ஊற்றிடாதீங்க. லேசாக அது மாதிரி. இது கொஞ்சம் நான் நொய்யாக தான் அரைச்சிருக்கேன். அதனால் நல்லா தண்ணி தெளிச்சுக்கணும். வேகணும் இல்லைங்களா? அதுவும் இந்த கருப்பரிசி ரொம்ப ஆடாக இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் நெய்ஸாக அரைச்சிக்கோங்கன்னு சொல்கிறது. இது நல்லா தண்ணி தெளித்து பிணைஞ்சிட்டோம்னா தான் நல்லா வேகும். ஏன்னா எல்லாம் சண்டே, குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க. நானே தான் கருப்பரிசி கஞ்சி குடிக்கிறேன். யாருமே எதுவுமே சாப்பிட்றதில்ல. எங்கள் மருமகள்லேருந்து, பிள்ளைங்கள்லேருந்து, பையன்லேருந்து. சரி, இது மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்காக தான் வாரம் ஒரு நாள், இனிமேல் சண்டே இந்த லீவ் நாளில் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா மாவு உதிரி ஆகும் பாருங்கள். எவ்வளோ மாவு ஆயிடுச்சுங்க. இன்னும் தேவை பண்ணி லேசாக அப்படி தெளித்து இந்த சொம்பில் கரெக்டாக ஒரு சொம்பு தண்ணி இந்த சொம்பில். ஆனால் ஊற்றிடாதீங்க அப்படியே.